துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறந்தார்க்கும், துறந்தாருங்கிறது பாதுகாக்கக்கூடியவங்க பாதுகாக்காம கைவிட்டுறாங்க, அவங்க அனாதையாக இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களை அம்மா அப்பா வளர்த்து விடுதாங்க. அம்மா அப்பாவுக்கு வயதான காலத்துல பிள்ளைங்க பார்க்கணும், ஆனா பிள்ளைங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கும்போது அம்மா அப்பா அனாதையா இருக்காங்க, யாருமே பார்க்கறதுக்கு இல்லாம இருக்காங்கல்ல, அதுக்குதான் அவங்க துறந்தாருங்கிறாங்க. துறந்தார்க்கும் துவாதவர்ங்கிறது வறுமையால் பசியினால துன்பப்படக்கூடியவங்க, வறுமையால் துன்பப்படக்கூடியவங்க தான் துவாதவர்கள். இறந்தாருங்கிறது எப்படி இறந்தாருன்னா அவங்களுக்குன்னே யாருமே இல்லை, அனாதையா இருக்காங்கல்ல, அப்படி இறந்தவர்களுக்கும். இல்வாழ்வான் என்பான் துணை. இல்வாழ்வான்ங்கிறது திருமணம் செய்து மனைவியோடு சேர்ந்து இல்லற வாழ்வு வாழ வேண்டும்ங்கிற விரும்பக்கூடியவன் இல்வாழ்வான். துணை, இந்த 3 பேருக்கும் துணையாக இருப்பான். பிள்ளைங்களால கைவிடப்பட்ட அந்த வயதானவங்களையும் ஏழைகளுக்கும் இறந்தவர்களுக்கும் தேவையானதெல்லாம் செய்யணும். துறந்தவர்களுங்க வயதானவங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, தங்கதுக்கு இடம், மருந்து மாத்திரைகள் எல்லாம் வேணும். துவாதவர்களுக்குன்னா வறுமையால் பசிங்கிறது அத்தியாவசியமான தேவைகள். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்கதுக்கு இடம் தேவை. இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யணும். அந்த 3 பேருக்கும் தேவையான உதவிகளை செய்து அவங்களுக்கு துணையாக இருக்கணும் இல்வாழ்வான். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள், துறந்தார்க்கும் ஆதரவற்றோருக்கும், துவாதவர் வறுமையால் வாடுபவர்க்கும், இறந்தார்க்கும் ஆதரவற்றவர் ஒருவர் தன் வீட்டின் முன் வந்து இறத்தல். இல்வாழ்வான் இல்லறத்தோடு கூடி வாழ்வான் என்பான் என்று சொல்லப்படுவான். துணை, துணையாம். விளக்கம், வயதான அப்பா அம்மாவை பிள்ளைகள் துணையாக இருந்து பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் அப்பா அம்மாவை பாதுகாக்காமல் அனாதையாக விடப்படும் துறந்தார்க்கும் வறுமையால் துன்பப்படும் ஏழை துவாதவர்க்கும் தேவையான உணவு, உடை, இருப்பிடம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். வீட்டின் அருகில் அனாதையாக ஒருவர் வந்து இறந்து விழுந்தால் இறந்தவருக்கு இறுதி சடங்கு செய்ய வேண்டும். திருமணம் செய்து மனைவுடன் இல்லறத்தில் வாழ்பவன் இம்மூவர்க்கும் துணையாக இருந்து தேவையான உதவிகளை செய்ய வேண்டும்.